இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து ஜனநாயகன் படத்தை வந்து என்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இப்போ ஒரு கிளியரான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச் வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீடோவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பூஜா ஹெட்டே ஃபீமேல் லீடாகவும் நம்ம அனிருத் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஹச்டி பிரிண்ட்டாகவே வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து லீக் பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்பவே வந்து மன வருத்தத்தை வந்து ஏற்பட்டிருந்தாங்க. குறிப்பாக தளபதி ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ஃபுல்லாக வந்து லீக் ஆனதை வந்து பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கையை வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக அவரோட கடைசி மூவினால் ஒரு பக்காவான ஃபார்வலாக இருக்கணும், அதனால் நம்ம முன்னாடி வந்து பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இவங்க வந்து ஃபுல் வீடியோவுமே வந்து அவங்க எடிட்டட் வெர்ஷனாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இந்த படத்தை வந்து வேகமாக ரிலீஸ் பண்ணுற அந்த வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சொன்னோன்னா நாளைக்கு வந்து இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க போகிறதாகவும் இப்போ கிடச்சிருக்க அப்டேட்டு. இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வரதுக்கு வந்து இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து இந்த படத்தை வந்து யார் வந்து இந்த லீக் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணான்னு சொல்லி கிளியராக தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க உள்ளே வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டான ஒரு படத்தை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து ஆடியன்ஸ் தரப்புல வந்து நிறையா எதிர்ப்பு வந்து கிளப்பியிருக்கு. குறிப்பாக தளபதியோட கடைசி மூவினால் இந்த படத்துக்கு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த எக்ஸ்பெக்டேஷனால தான் இந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் 110 கோடிக்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து ஷேர் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு வந்து 50 கோடி தான் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேபி இந்த படத்தோட 50 கோடியை வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட கிளாஸ் எல்லாம் வந்து அந்த 10% வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் மிச்ச ப்ராசஸில் வந்து அவங்க ப்ராஃபிட்டாகவே எடுத்துக்கிறதா வந்து இப்போ டீல் வந்து முடிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படினாலும் நம்ம சொன்ன மாதிரி தளபதியோட படம் தலைவாக எப்படி வந்து முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிருந்தாலும் வேறு லெவல் கலெக்ட் பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த படமும் வந்து அவரோட பக்காவான ஒரு ஃபேர்வெலாக அமையுன்றதை நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். குறிப்பாக நம்ம தளபதி இப்போ வந்து முழுநிலை அரசியல்வாதியாக மாறிட்டார். குறிப்பாக அவரோட பிரச்சாரத்துக்கு கூட்டம் வேறு லெவலில் இருக்குது. இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் அவருக்கு வந்து ஒரு வேறு லெவலில் உற்சாகத்தை கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மக்கள் அவரை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து உற்சாகமாகவும் அதே மாதிரி நிறையா வந்து ஏக்கத்தோடையும் வராங்க. லாஸ்ட் ஸ்கோப்புன்னு சொல்கிற மாதிரி லாஸ்ட் ஹோப்பாக வந்து நம்ம தளபதி வந்து இருக்கார். கண்டிப்பாக வந்து அவரோட பொலிட்டிக்கலில் இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் படமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த படத்தை தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். ஒருவேளை நீங்களே வந்து அந்த லீக் வெர்ஷன் பார்த்துருந்தாலும் நீங்கள் தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுறது உங்களோட அத்தியாவசியமான கடமையாக இருக்கும். ஏன்னா வந்து தளபதிக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து ஒரு படத்தை வந்து அந்த குவாலிட்டியோட தியேட்டர் எஃபெக்டோடு பார்த்தா தான் வந்து நல்லா இருக்கும். அதுதான் வந்து ஒரு உண்மையான ரசிகர்களுக்கும் சரி சினிமாவை பார்க்குற விரும்பியர்களுக்கும் சரி அது கரெக்டான விஷயமா இருக்கும். நம்ம லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுனால நிறையா வந்து இண்டஸ்ட்ரியை வந்து நம்மளே வந்து பின்னோக்கி அந்த தள்ளி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் வரப்போகுது. இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக விட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லீகல் வெர்ஷன் பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த படம் எப்படி வந்து பிடிச்சிருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.